எல்லாருக்கும் ஹாய். பார்த்தீங்களா, இது என்னன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் செடி வாங்கியிருக்கோம். நான் சும்மா ஸ்கூல் பக்கம் போயிருந்தேன். அங்கே பார்த்தா ஒரு ரோஜா செடியாக வச்சுருந்தாங்க. என்னடான்னு உள்ளே போய் பார்த்தா அங்கே எல்லா விதமான செடியும் இருந்துச்சு. நாங்கள் அதில் ஃபைனலாக இந்த ஒரு 4 செடி தான் வாங்கிட்டு வந்தோம். ஒரு செம்பருத்தி செடி, ஒரு ரோஜா செடி, 2 சாமந்தி செடி. பாருங்கள், இது வாங்கிட்டு வந்த அன்றைக்கி மொக்காக இருந்துச்சு. மறாவது நாள் காலைல பார்த்தா இவ்வளோ அழகாக பூத்துருச்சு. நல்லா பெரிய பூவாக பூத்துருந்தது. இங்கே தான் நாங்கள் போனோம். என்ட்ரன்ஸில் பார்த்தா ரோஜா செடியாக வச்சுருந்தாங்க. சரி உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக எல்லா விதமான செடியும் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எல்லா விதமான ரோஸும் இருக்குது. நாங்கள் பொறுமையாக பார்த்து வாங்கிட்டு வந்தோம். ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். எல்லா செடியும் அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு செடியாக பார்த்துட்டு பிடிச்ச செடியை வாங்கிக்கிட்டோம். நீங்களும் டைம் கிடச்சா வெளில போய் பாருங்கள், செடி வாங்க ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே பூத்து இருந்துச்சு. எல்லா செடியும் பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் என்னென்ன செடின்னு கூட தெரியல. பேரே எனக்கு தெரியல. அந்தளவுக்கு நிறைய விதமான செடி வச்சுருந்தாங்க. நானும் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போனேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. நீங்களும் டைம் கிடச்சா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு வாங்க. மனசு ரிலாக்ஸாக இருக்கும். செடி வாங்கி அதில் பூ பூக்கிறப்ப அதை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். பார்க்குறப்ப இது வந்து நாங்கள் வாங்கின செலக்ட் பண்ண சாமந்தி செடி. இதில் ஒன்று தான் நாங்கள் பார்த்து 2 செடியாக எடுத்துகிட்டு வந்தோம். பாருங்கள், அதில் எல்லாமே நிறைய மொக்கு வச்சுருக்கு. பார்த்து செலக்ட் பண்ணி அப்புறம் எடுத்து தனித்தனியாக வச்சு பார்த்தோம். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா வேர் விட்டு இருந்துச்சு. மொக்கும் நிறையா இருந்தது. பாருங்க, அழகாக இருக்குது. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. சரி சொல்லிவிட்டு இதில் 2 செடி எடுத்துக்கிட்டோம். அங்கே வந்து எல்லா விதமான செடியும் இருக்குது. தென்னை மரம் முதற்கொண்டு தென்னங்கன்று, எல்லா விதமான சின்ன செடியிலேருந்து பெரிய மரம் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து செடிக்கோட என்னன்னு தெரியல. நிறைய முக்கோடு காசு வாங்கிட்டிய, நீ காசு வாங்கல. என்னம்மா உரம் இருக்கா? கஷ்டமாக இருக்கு. சரி கொடுத்துருங்க. மேலே பாரு. போதும். குண்டு மல்லி கீழே ஒன்று வைக்க போறியா? குண்டு மல்லி வேணாம்ல. சரி, இதோ இங்கே இருக்கு பாரு செடி, பூச்செடி. பன்னீர் தோர்க்க பன்னீர் ரோஸு. பன்னீர் ரோஸ் எதுக்கு வேணாமா? சாப்பிட்றதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நீ என்ன இதுக்கு குழந்தை கொடுத்துட்டு போகிற? பேசு, இதில் கேட்கும். எல்லாம் இதில் கேட்கும். பக்கத்துலேயே அவங்க இடம் தான் போல. வெத்தலை கொடி வச்சுருக்காங்க பாரு. எடுத்து போய் தோற்று. நான் வீடியோ எடுக்க தான் நிற்கிறேன், வரேன் இரு.
நீ வேணா செடிக்கிட்ட போய் நில்லு, உனக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன். இங்கே நில்லு, இங்கே நில்லு, இதோ இங்கே நில்லு, இங்கே பார். மேலே பாரு, இப்படி நேரம் பாரு, தலையை தூக்கி பாரு, இங்கே பாரு, தலையை தூக்கி வா. இங்கே இல்லை, இங்கே வா, இங்கே வா டியாஸ், இங்கே நில்லு, இங்கே வா, இங்கே வா, அது தொடாத அழுக்கு. இங்கே நில்லு, இங்கே வா. பாரு அம்மா பாரு. அவங்களுக்கு காசு கொடுத்துருங்க. இதெல்லாம் பண்ணிடலாம். பல்ல நேரம் பன்னீர் பட்டன் பன்னீர் ரோஸ் வந்து தொட்டில இருக்குண்ணா. ஒழுங்கா வாங்கி. இருக்கா அது பாருங்க, அது அந்த இது பண்ணி அது பட்டன் தான், பன்னீர் பட்டன் நிறைய பூக்கள் போடும். சரி போதுமா அப்போ? செல்மா போதுமா? இது எவ்வளோ ஆச்சு பாருங்க. இருக்கு, ஆனால் இப்போலாம் கிடையாது. 220 ரூபாய் ஆகுதுண்ணா. ரோஸ் கலரா அது 150 ரூபா. பன்னீர் பட்டன் சின்னதுலேயும் இருக்கு பாருங்க. சரி இது எப்பொழுதும் பூக்க மாட்டாது. அது எப்போதும் பூக்கள் தான். பன்னீர் பட்டன் சின்ன சரி எடுத்து